வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 5.16 பார்ப்போம். ஃபைண்ட் தி sum up to n terms of the series 1 plus 6 by 7 plus 11 by 49 plus 16 by 343 plus அப்படியே போயிட்டே இருக்கு. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, a ஈக்குவல் டு 1. இதில் அப்புறம் இது n சீரீஸ் வரைக்கும் நம்ம சம்மு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தா 6 by 7 இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ இதோட டிஃப்ரென்ஸு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா 6, கீழே மேலே இருக்க டிஃப்ரென்ஸு 6 மைனஸ் 1ன்னு பார்த்தா 5ன்னு வருது. ஓகே, கீழே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்கொயர் 7 க்யூப்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. அதனால் மேலே இருக்க டிஃப்ரென்ஸ் 5, மேலே இருக்க டிஃப்ரென்ஸ் மட்டும் 5, அதாவது 11 மைனஸ் 6. 11 மைனஸ் 6ன்னு பார்த்தாலும் உங்களுக்கு d ஈக்குவல் டு 11 மைனஸ் 6ன்னு பார்த்தாலும் உங்களுக்கு மேலே இருக்க டேர்ம்ஸ் பூரா அப்படியே நியூமரேட்டர்ஸ் பூரா உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் dன்னு போகுது. ஓகே, கீழே இருக்க டேர்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து r ஈக்குவல் டு 1/7 வருது, காமன் ரேஷியோவாக 1/7. அடுத்து நம்ம இந்த இது நல்லா பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 7 பவர் 0, 1 டிவைடட் பை 7 பவர் 1, 1 டிவைடட் பை 7 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது சீரீஸ். ஓகே, உங்களுக்கு கீழே இருக்க டேர்ம் பூரா 7 ஸ்கொயரில் சீரீஸ் போகுது, மேலே இருக்க டேர்ம்லாம் ஒரு டிஃப்ரென்ஸில் போயிட்டுருக்கு. அப்படின்னா இது ஏஜிபியாக தான் இருக்கும். ஓகே, ஏஜிபி நம்ம ஃபார்மில் என்ன பார்த்துருக்கோம், எஸ்என் ஈக்குவல் டு, நீங்கள் அந்த கான்செப்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அதை டெரைவ் பண்ணியிருப்பேன், ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் டிஆர் இன்ட்டு 1 minus r power n minus 1 divided by 1 minus r whole square minus a plus n minus 1 into d whole r into r power n divided by 1 minus r ன்னு வரும். ஓகே, இதில் நம்மளுக்கு a என்ன, a வந்து 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் என்னது, நம்ம ஆர் வந்து 1/7 பார்த்துருக்கோம், 1/7 ப்ளஸ் டி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 5 இன்ட்டு 1/7 உள்ளுக்குள்ளே 1 மைனஸ் 1/7 பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1/7 ஹோல் ஸ்கொயர், இதோட இன்ட்டு ஓகே மைனஸ் ஏ என்னது 1 ப்ளஸ் n மைனஸ் இது n மைனஸ் 1 இன்ட்டு 5 டிஃப்ரென்ஸு, வெளியே ஆர் வந்து 1/7 பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/7. இப்போ நம்ம ஃபார்முலா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டேர்முக்கும் காமன் டினாமினேட்டர் தான் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஒன்றாவே நம்ம கன்சிடர் பண்ணி எழுதிடுவோம். ஓகே, ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 ப்ளஸ் இது 5n மைனஸ் 5, இந்த ப்ரீவியஸ் பேஜ் பாருங்கள், இந்த 5n மைனஸ் 5ன்னு வருது. ஓகே, அதுதான் இங்கே 5n மைனஸ் 5ன்னு எழுதியிருக்கோம், இன்ட்டு 1/7 பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 1/7 வந்து 6/7 வரும். ஓகே, இந்த இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த 1 ப்ளஸ் 5n மைனஸ் 5 இன்ட்டு 1/7 பவர் n, இது வந்து 6/7, இதுவும் 6/7, இதிலே சேர்த்து இதில் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ப்ளஸ் அடுத்து 5/7 இன்ட்டு 1 மைனஸ் 1/7 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு டிவைடட் பை இந்த 36/49 இன்னும் வரும். அப்படியே 36/49 வரும். ஓகே, இந்த 36/49 வந்து
இந்த 1 - 1/7 வந்து 7 பவர் n - 1ன்னு வந்துடுது உள்ளே வரனால. இது 6/7 ஹோல் ஸ்கொயரு. அப்போ 6னா 36/49, வெளியே 5/7 இருக்குது. ஓகே, அதுதான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நீ கேன்சல் பண்ணால் இந்த 49 வந்து ஒரு வாட்டி கேன்சல் பண்ணலாம். இது ஒரு 7, இது 1 டைம் கேன்சல் பண்ணலாம். மீதி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துடும். அப்படி இதை வந்து பார்த்திங்கன்னா 1/7 இருக்குது. இதை 7 பவர் n ஆப்போசிட்டாக கொண்டு போய் 7 பவர் n கீழே கொண்டு வரும். அப்போ இது வந்து 7 = 7n மைனஸ் இது 5n - 4. ஓகே, இந்த மேலே இருந்த 7 பவர் n அப்படியே கீழே கொண்டு வரும். 6 இன்ட்டு கீழே ஒரு 6 இருக்குது, 7 பவர் n /7 வரும். ஓகே, 7 வரும். இது எல்லாத்தையும் ஹோல் டிவைடட் பை வரும். ப்ளஸ் 5ல் ஒரு 5 மட்டும் தான் இருக்குது, ஆல்ரெடி 7 டிவைட் பண்ணிட்டோம். இன்ட்டு 7 பவர் n - 1 மைனஸ் 1 டிவைடட் பை இந்த 7 பவர் n - 1 இங்கே இருந்தது கீழே வந்துடுது. 7 பவர் n - 1 இன்ட்டு 36 டிவைடட் பை 7 வரும். ஓகே, இப்போ இந்த 7 வந்து இந்த 7னால் டிவைட் பண்ணிங்கன்னா n - 2ன்னு வந்துடும். மேலே அதே தான், இதுவும் n - 1ன்னு வந்துடும். அவ்வளோதான், அதை சிம்பிளை பண்ணிடலாம், ஆன்சர் வந்துடும். ஓகே, 7 பவர் n மைனஸ் 5n ப்ளஸ் 4 டிவைடட் பை 6 இன்ட்டு இந்த 7 பவர் n ரெண்டையும் மைனஸ் டிவைட் பண்ண ஒரு வாட்டி 7 பவர் n - 1 வரும். ப்ளஸ் 5 இன்ட்டு 7 பவர் n - 1 மைனஸ் 1 டிவைடட் பை 7 பவர் n - 2 இன்ட்டு 36ன்னு வரும். ஓகே, இதுதான் உங்களோட ஆன்சர். Thank you, students.